எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்டைலினுடைய பேசிக் காம்போனன்ட் எதுனா டெக்ஸ்டைல் ஃபைபர், அதாவது நூல் இழை. இந்த நூல் இழையை வச்சு தான் நாம் யார்ன் பண்ணுறோம், யார்ன்லேருந்து ஃபேப்ரிக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அதனால் டெக்ஸ்டைலினுடைய பேசிக் டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ். இந்த டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் சிந்தட்டிக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரெண்டாவது கேட்டகரி. அது போக அடுத்த வகையில் எப்படி இதை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எங்கேருந்து கிடைக்கிது, பிளான்ட்லேருந்து கிடைக்குதா, அனிமல்லேருந்து கிடைக்குதா, பிளான்ட்லேயே ஸ்டெம்ப்லேருந்து கிடைக்குதா, இல்லை லீஃப்லேருந்து கிடைக்குதா, இல்லை ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்குதா, இல்லை சீட் ஃபைபரில் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது போக இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதாவது செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மினரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் பல வகையாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி நாம் பார்க்குறோம். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, எல்லா பொருளையும் டெக்ஸ்டைல் ஃபைபராக யூஸ் பண்ண முடியுமா, டெக்ஸ்டைல் ஃபைபராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுற வகையான இதை தான் நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபராக யூஸ் பண்ண முடியும். அது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா அதனுடைய குறுக்கு விட்டத்துக்கும் அதனுடைய மாலிகுலினுடைய நீளத்துக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ 1:1000 மினிமம் இருக்கணும். அதாவது ஒரு குறுக்கு விட்டம் டயாமீட்டர் 1 mm இருக்குது அப்படின்னா அதனுடைய நீளம் மினிமம் 1000 mm அண்ட் எபோவ் இருக்கணும். அப்போ தான் அது டெக்ஸ்டைல் ஃபைபராக நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது லோ பெண்ட் ரிஜிடிட்டியாக இருக்கணும். அதாவது ஈஸியாக பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈஸியாக அதை வளைக்கக்கூடியதாக இருக்கணும். மூணாவது அதனுடைய டயாமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கணும். அதாவது 0 to 200 மைக்ரான் அந்த அளவுக்குள்ளே இருக்கணும், அதை எக்ஸிட் ஆகக்கூடாது. நாலாவது அது ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு இருக்கணும். அஞ்சாவது அது எக்ஸ்டென்சிபிள், அதாவது ஈஸியாக எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த க்ரைட்டீரியெல்லாம் மீட் பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபராக யூஸ் பண்ண முடியும். இது போக இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் ரெண்டுமே குளுக்கோஸ் அப்படிங்கிற யூனிட்டால் தான் ஆனது. இதில் செல்லுலோஸை நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபராக யூஸ் பண்ணுறோம் காட்டனில். ஆனால் நம்மளுடைய ஸ்டார்ச்சை நம்மளால் கெமிக்கலாக தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா, அது டெக்ஸ்டைல் ஃபைபராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்லுலோஸில் குளுக்கோஸ் யூனிட் மினிமம் 5000 to 20,000 வரைக்கும் இருக்கும். அதாவது டிபி வேல்யூ, டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் அப்படிம்பாங்க. அதாவது 5000 to 20,000 குளுக்கோஸ் யூனிட் சேர்ந்து ஒரு செல்லுலோஸ் ஃபைபராக கன்வெர்ட் ஆகும். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அது குளுக்கோஸ் யூனிட் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பீட்டோ குளுக்கோசைட் லிங்கேஜ். அதாவது ஒரு குளுக்கோஸ் யூனிட் இருக்குன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு அடுத்ததாக இருக்கும், அதுக்கு அதனுடைய ஆப்போசிட்டில் அடுத்தது இருக்கும். அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்பைரல் ஃபார்ம் ஆகிறதுனால இது அப் டு 20,000 குளுக்கோஸ் யூனிட் வரைக்கும் இணைஞ்சி இது ஒரு ஃபைபராக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் ஸ்டார்ச் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா குளுக்கோசிட்டிக் லிங்கேஜ், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாலிகுல் எப்படி இருக்கும் அடுத்த மாலிகுலும் அதே மாதிரி இருக்கும். அப்படியே லிங்க் பண்ணும்போது இதனால் ரொம்ப லென்த்தியான ஃபைபராக மாலிகுலாக இது கன்வெர்ட் ஆக முடியறதில்ல. மேக்ஸிமம் போனால் 300 to 3000 மாலிகுல்ஸ் தான் இணைஞ்சு இந்த ஃபைபராக இது ஸ்டார்ச் உருவாகும். இதனால் அதேமாரி அமிலோபெக்டைன்ஸ் வழியாக இது பண்ணணும் அப்படின்னா 10,000 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அது பிரான்ச்சாக இருக்கும், லீனியராக இல்லாமல், அதாவது ஒரே நேராக இல்லாமல் நிறைய கிளையாக இருக்கும். அதனால் இதனால் ஃபைபராக ஸ்டார்ச்சை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆக இந்த க்ரைட்டீரியா இதெல்லாம் யூஸ் ஆகுதோ, இந்த க்ரைட்டீரியா எது மீட் ஆகுதோ அதையெல்லாம் நம்ம டெக்ஸ்டைல் ஃபைபராக கன்வெர்ட் பண்ணுறோம்.